ஸோ ஆக்சுவலாக சார் என்னை ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் சார், ரவி சார் நான் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், சார் புஷ்பா 2 எப்போ சார் ரிலீஸு, புஷ்பா 2 எப்போ சார் ரிலீஸு. நான் இப்படியே எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா நான் வந்து இந்த புஷ்பா 1 பார்க்கும்போது எனக்கு வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு அது ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் நிறையா ஃபாலோ பண்ணது கிடையாது டு பி ஃப்ராங்க். பட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் பார்த்துட்டு படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு அப்போ தான் நான் வந்து அல்லு அர்ஜுன் சாரோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து நான் ட்வீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் அது என்ன இது வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து அந்த ஸ்வாகு ஸ்டைலெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஸ்டாரை நான் புதுசாக பார்த்து நம்மளை சில பேர் அப்படியே நம்மளை அவங்க கரிஷ்மாவில் இழுத்துப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன். பட் நான் புஷ்பாக்கு அப்புறம் தான் அவரை மீட் பண்ணேன். ஸோ புஷ்பா 2 பற்றி ஜென்ரலாக பேசும்போது நான் இது வந்து ரவி சார்கிட்டே கேட்டிருக்கேன் நிறையா வாட்டி. அதாவது இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்த 3 இயர்ஸ் வந்து சார் எதுவுமே பண்ணல. அவர் வந்து அல்லு அர்ஜுன் சார் வந்து இந்த படத்துக்காகவே வந்து அவங்க டீமாக ஆக்சுவலாக சுகுமார் சார்னு சொல்லணும். நான் கேட்பேன், சார் இவ்வளோ பெரிய ஹிட்டு யாராக இருந்தாலும் பேக் டு பேக் திருப்பி படம் பண்ணுவாங்களே எங்கன்னா எனக்கு அப்போ தான் அவங்க சொல்கிறதுல இருந்தோம் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அவர் வந்து பயங்கரமாக சினிமாவில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கார். ப்ளஸ் வந்து ரொம்ப சினிமாவை லவ் பண்ணுறாரு. அவர் சுற்றி நீங்கள் பேசினாலே சினிமா அதை பற்றி தான் மட்டும்தான் பேசுவார். ஸோ நோ வண்டர் இன்றைக்கி வந்து புஷ்பா 2 வந்து இந்தியா லெவலில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக இருக்குன்றது வந்து எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட் வென் ஐ மெட் ஹிம். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அந்த பேஷன் டெடிக்கேஷன்லாம் அது பின்னாடி இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. ஏன்னா டிசம்பர் 5 அன்றைக்கி நான் இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதான் கேட்டேன், சார் டிசம்பர் 6 ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வரப்போகுது இன் அ பிகர் அண்ட் பெட்டர் வே. ஸோ சார் ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏஜிஎஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா அந்த ட்ரெய்லரு சாங்ஸு எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் படத்தை ஒரு ரீஜனல் படத்தை இவ்வளோ பெருசாக கொண்டு போய் மவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்கும்போது அது வந்து இந்த புஷ்பா மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ நவீன் சார். அண்ட் இவங்க ரஷ்மிகா அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் கீதா அதுக்கு முன்னாடி கிரிக் பார்ட்டிலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு படத்துக்குமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற ஒரு மேல் ஸ்டாரை வந்து ஈக்குவலாக இருக்க டாமினேட் பண்ணுற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக டில் இந்த புஷ்பாவாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஃபார் யுவர் அப்கமிங் ஃபிலிம்ஸ். அண்ட் அவங்க ஸ்ரீலீலாம் அவங்க டான்ஸ் பற்றி தெரியும். ஸோ நான் இப்போ தான் இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் பாட்டு வந்த உடனே இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ டூ. அண்ட் சுகுமார் சார் இங்கே இல்லை, எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். டிசம்பர் 5 அப்புறம் ஒரு கமர்ஷியல் சினிமாவோட வே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் சார்கிட்ட சொன்னேன், ஒரு வேளை எதாவது மாற்றி கீற்றி விட்டுருவீங்களோ அப்படி சொல்லி. ஸோ அதனால் காண்ட் வெயிட் டு வாட்ச் த ஃபிலிம் சார். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங், லைக் எல்லோரும் வெயிட் பண்ணுற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் நெல்சன் சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணுன்னு கீழே நாங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அங்கே உட்காந்துருந்தீங்க, அல்லு அர்ஜுன் சார் வந்து அப்படி கூப்பிட்டு 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ தான் இந்த கேள்வி வந்து தோணுச்சு. நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க புஷ்பாவா அல்லு அர்ஜுன் சார். உங்கள் டைரக்ஷனில் நாங்கள் எப்போ வந்து அல்லு அர்ஜுன் சாரை வந்து ரசிக்கலாம், அதுக்கான பேச்சுவார்த்தையாது இல்லை. ஆக்சுவலாக நான் புஷ்பா இல்லை, அதுக்கு முன்னாடி புட்ட பொம்மை வந்து பார்த்துட்டு நான் அதை அவர் சார்கிட்டே சொல்லியிருக்கேன், யாரை தான் அல்லு அர்ஜுன் மாதிரி ஆடுறது அப்படின்றது பெரிய காம்படிஷனாக இருக்கும். பட் என்றைக்குமே அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, யாருமே அப்படி ஆடினதில்லை. ஸோ அப்போதுலேருந்து நாங்கள் எப்போவுமே அவர் சாங்ஸ் வந்தால் பார்க்குறது எப்படின்னா ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், என்ன பர்ஃபார்மன்ஸு, அந்த ஸ்வாகு ஸ்டைலு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சால் அதை சுற்றி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவர் தான் ஆன்சர் சொல்லணும், அது நான் கிடையாது. அது அங்கே அவர் சொன்னாரோன்னு நான் ஒரு லைட்டாக நானும் அதுதான் சொல்ல போகிறாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து புஷ்பா 2 வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புஷ்பா 1 நான் சொன்னேன், அதனால் அதை சொல்லிட்டாரு சார். அது புஷ்பா 2 நல்லா இருக்கணும், பட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு சார் தான் ஆன்சர் சொல்லணும். கண்டிப்பாக நடணும். ஏன்னா மலையாள சூப்பர் ஸ்டார், கன்னட சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாரும் வச்சு பண்ணியிருக்கீங்க. ஐகான் ஸ்டாரும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோன்றது எங்களோட ஆசை. ஸோ சார் உங்ககிட்ட கேட்டிருக்காரு, ஓகேவா எப்போன்னு சொல்ல. ஓகே சார், அவர் ஏன் எம்பாரஸ் பண்ணி லாக் பண்ணுறீங்க? தேங்க்யூ சார். இல்லை நானும் அவர் ஓகேனா நமக்கு என்ன இருக்குது, டபுள் ஓகேண்ணா நான் பேப்பர். ஆனால் எனக்கு என்னென்னா அவர் சார் டைரெக்டாக ஒரு தமிழ் படம் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் தெலுங்கு மாதிரி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ண போகும்போது யோசித்தேன், எனக்கு தெலுங்கு தெரியாது. இப்போ பாதி நேரம் சார் பேசும்போது நான் அப்படியே பார்த்துட்டே தான் இருந்தேன், என்னது ஒன்றுமே புரியல. ஸோ அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் பேசின விதம் பார்த்தா நார்மலாக நம்மள மாதிரி தான் பேசுகிறாரு.
அவ்வளோ கேஷுவல்ஸ் ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஐ திங்க் அவர் நினச்சாருன்னா டைரக்ட் தமிழ் ஃபிலிமு டேரெக்டாக தமிழ் லாங்குவேஜில் பேசியே பண்ண முடியும் சார். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணணும், ஒன்று தமிழ், ஒரு ஹிந்தி, ஒரு தெலுங்கு, அந்த மாதிரியும் மாற்றிடுங்க எல்லாருக்கும். ஏன்னா பாட்னா அந்த ஆடியோ லான்ச்சில் இந்த இது க்ரௌட் பார்த்தேன் சார், இது என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி நவீன் சார் கிட்ட கேட்டேன். அதனால் ஸோ நீங்கள் எல்லா ரீஜன்லையும் ஒரு டைரக்ட் ஒரு அந்த லாங்குவேஜ்க்கு ஒரு ஃபிலிம் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி நேஷனல் காது இன்டர்நேஷனல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். எல்லா மொழியிலையும் படம் பண்ணுறோம், ஃபாரின்லேயும் அதை ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூண்ணே, நீங்கள் சொன்ன இந்த அப்டேட்டுக்கும் இந்த அழகான வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு இந்த அழகான மொமெண்ட் நடந்துக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டிஎஸ்பி சார் அண்ட் தேங்க்யூ நெல்சன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் டிஎஸ்பி சார்.